மற்றவர்கள் எதிர்மறையாக வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு நீங்கள் தொடர்ந்து பலியாகிக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வாரி வழங்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப வசதியாகவே வாய்ப்பை கொடுப்பாருன்னு. இல்லை, ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு, அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பையும் அவர் கொடுக்குறாரு. ஸோ கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நீங்கள் பெறலாம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அவர் கொடுத்ததால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதை விட சிறப்பான ஒரு இடத்துக்கு வாழ முடியும். ஆனாலும் ஆழ் மனசில் பெரிய அளவில் பயமும் சந்தேகமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால தான் பல விஷயங்கள் உங்களுக்கு தோல்விகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்ட அத்தனை பேருக்கும் ஒரு மோசமான வாழ்க்கையே கிடைக்குது. சாபங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. வரங்களே நம்ம வாழ்க்கையில் வராதான்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக வரும். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி காலையில் கொடுத்த ஒரு பதிவு விதிப்படி வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அடி அந்த பதிவு. ஸோ நிறைய மனுஷங்க என்னுடைய விதி இதுதான் அப்படின்னு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த பதிவை கேட்டால் ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு பெரிய ஒரு வெற்றி பாதையை நிச்சயமாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சாய்ராம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிறதுன்னு தெரியல. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க சொல்கிறது நாம் செம்மறியாட்டு மாதிரி தலையை ஆட்டுறோமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு பெரிய தெளிவு கிடைச்ச பதிவு தான் இன்றைக்கி காலையில் இருந்த பதிவு. அதே போல் அந்த கண் திருஷ்டி பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. உண்மை, இந்த திருஷ்டியால் என் குடும்பம் வீழ்ந்தது, என் குடும்பம் அழிஞ்சு போனதுன்ற வரைக்கும் உண்மை அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாய்ராமுக்கு திருப்பி சொல்கிறேன், அழிஞ்சு போகலை. கடவுள் என்றைக்குமே யாரையுமே அழிக்க விடமாட்டார். ஸோ மறுபடியும் திடன் கொண்டு பலம் கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். ஸோ விட்டதை அத்தனையும் நீங்கள் நிச்சயமாக பிடிப்பீர்கள். ஸோ என்றைக்குமே நாம் மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி எந்த பதிவுகளும் தயார் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஒரு பதிவும் ஆழமானவை, நுட்பமானவை, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உண்டான பாதைகளை கொடுக்கறது தான் ஒவ்வொரு பதிவுகளும். அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. ஸோ பல பேர் உங்களை ஒரு மோசமான நிலையில் தாக்குனாலும் நீங்கள் தாக்கப்பட்டாலும் திருப்பி அடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. திருப்பி அடிக்கணும்னு நினச்சா நீங்கள் அடிச்சிடுவீங்க. ஆனால் ரியலாக நீங்கள் தோற்று போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ பதில் கொடுக்கறது நம்ம வேலை இல்லை. நம்ம பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணியிருக்கார் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி பதில் நாம் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ பல கட்டத்தை நம்ம தாண்டி வந்திருக்கோம். அந்த பதிலை கேட்டால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை என் கடவுள் கொடுக்க போகிறாரா அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் திருப்பி பதில் கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பதில் கொடுக்காம நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுப்பீங்க. எப்படி தெரியுமா? உங்கள் வளர்ச்சியை பார்த்து அதுதான் அவங்களுக்கு சரியான பதில். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து அதுதான் அவங்களுக்கு சரியான பதில்.
உங்களை தூசி அப்படின்னு சொல்லி உங்களை குப்பை மாதிரி குப்பை தொட்டியில் எரிஞ்சாங்கல்ல, குப்பையில் எரிஞ்சாங்கல்ல, எரியப்பட்ட இடம், நான் திரும்பவும் சொல்கிறேன், சாயப்பாவுடைய மடி. அங்கே தான் அவங்க எரிஞ்சாங்க. அவர் அங்கே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். எப்போ வேணாலும் என் குழந்தை விடும், விழுந்த குழந்தைய நான் தான் அரவணைக்கணும் அப்படின்னு. இப்போ சொல்கிறேங்க, குப்பையில் நம்மளை தூக்கி போட்டால் நாம் சந்தோஷம் அடைவோமா இல்லை துக்கம் அடைவோமா? அப்போ ஒரு தடவையும் உங்களை தூக்கி தூக்கி போடுறாங்க, ஒவ்வொரு தடவையும் அவர் உங்களை எடுத்துக்கிருக்காரு. அவங்களுக்கோ குப்பையில் வீசப்பட்டாச்சு அப்படின்னு, நீங்களோ குப்பையில் விழுந்துட்டீங்க அப்படின்னு. ரெண்டு விஷயமும் உண்மைதான். ஆனால் மூணாவதாக ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. தூக்கி போட்டதும் உண்மை, நீங்கள் குப்பையில் கடந்ததும் உண்மை. இந்த ரெண்டுமே உண்மை. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை பொய்ன்னு சொல்லிட முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. ஸோ உண்மை சம்பவம் நடந்திருக்குது, ரைட்? அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இன்னொரு உண்மையும் ஒன்று ரொம்ப தெளிவாக இருக்கு. அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மூன்றாவதாக ஒரு உண்மை, அந்த உண்மை கண்ணுக்கு தெரியாது, அது கடவுள் உணர்த்துவார். இப்பயும் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கடவுள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஓகே, அதனால் கடவுளுக்கு நன்றிகள் சொல்லுங்கள், சாய்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ தூசியில் குப்பையில் கடந்த உங்களை அவர் சரி பண்ணி உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறது தான் அவருடைய பிளான். ஸோ நீங்கள் இந்த இடத்துல விழுந்தாதான் அது நடக்கும். அப்போ விழுந்த நமக்கு இப்போதைக்கு அது கஷ்டம்தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இஷ்டப்படும் போது, இஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்குது இல்லை, அப்போ கிடைக்கும்போது தான் தெரியும் நாம் அன்றைக்கி குப்பையில் கடந்ததால் அவ்வளவு கஷ்டப்பட்டதும், அவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டதும், அவ்வளவு பெரிய அவமானப்பட்டதும் நம்ம வாழ்க்கையில் நல்லதுக்காக. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடவுள் எனக்கு அமைச்சு கொடுக்கத்தான் நான் குப்பையில் கிடந்தேன். இப்போ நீங்கள் எதிர்த்து சண்டை போட்டால் வாழ்க்கை வராது, வரலாம். ஆனால் அப்படி வந்தாலும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை எந்த காரணத்தை கொண்டு ஓவர்டேக் பண்ண முடியாது. ஆனால் அமைதியான முறையில் போராடி பாருங்கள், அடக்கமான முறையில் செயல்பட்டு பாருங்கள், நம்பிக்கையோடு அவங்க பிரார்த்தனைகளை வச்சு பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செயல்படுத்தி பாருங்கள். ஸோ அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தை கூட ஏற்படுத்தலாம், உங்களுக்கு வயது இருந்தால். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரீசண்டாக ஒரு 70+ இருக்கக்கூடிய ஒரு சாய்ராம், அவர் பேர் வந்து ஜெயராமன். வாழ்க்கையில் நிறைய தொலைச்சிட்டாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. மனைவி விட்டு போயிட்டாங்கன்னா கோபப்பட்டு போயிட்டாங்க. மகன்கள் பேசலை. லாஸ்ட்டு 2 வருஷம் தீவிரமாக சொல்லக்கூடிய விஷயத்தை காதில் கேட்டு அதை செயல்படுத்தினார். முதல்ல நம்மளை யாரும் தூக்கி எறியப்பட்டதற்கு காரணம் நான் தான். ஸோ அவங்க மேலே தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உறுதியாக இருந்தார். அதற்கப்புறம் அவருடைய பிரார்த்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் வேறு மாதிரி. இன்றைக்கி அவருடைய தெரு மொத்தமாக 50-60 வீடுங்க இருக்கு. ஸோ ஒரு காலத்தில் அத்தனை அட்டுழியம் பண்ணவர், இது அவரோட வாயால் சொன்னது, அத்தனை அட்டுழியம் பண்ணவர் ஒரு ஸ்டேஜில்
நல்ல மனுஷனாக மாறி அந்த தெருவில் அவ்வளோ ஒரு அன்பை பெற்றவராக மாறியிருக்காரு. அப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, என்னைக்கு மனப்பூர்வமாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்கிறோமோ, என்னைக்கு மனப்பூர்வமாக எல்லார்கிட்டையும் அன்பு வச்சு அன்பை செலுத்துகிறோமோ, அங்கே இருந்து தான் வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஸோ இப்போது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை அதற்கு கனெக்டாக இருக்குதான்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போ வரைக்கும் நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழலைன்னு அர்த்தம். என்னங்க இவ்வளோ தூரம் சொல்லிட்டு சரியான வாழ்க்கை வாழலைன்னா? ஆமாம், எல்லா விஷயமும் முக்கியம். இத்தனை ஆடியோ கொடுத்துருக்கேன்னா அத்தனை ஆடியோவில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன சொல்ல வரும், உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் மனநிலையை எப்படிப்பட்டதாக மாற்ற முயற்சி பண்ணுறீங்க, இதெல்லாம் தானே முக்கியம். இதெல்லாம் தானே நம்ம செய்யணும். அப்போது இங்கே எத்தனையோ பேர் எனக்கு 40 வயசு ஆகிடுச்சே, எனக்கு 50 வயசு ஆகிடுச்சே, இதுக்கு மேலே என் லைஃப் ஸ்டைலில் நான் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஆனால் 70 வயசுக்கு மேலே இருக்கிறவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? அவர் சொல்கிறாரு, விட்டு போன என் மனைவி வந்து விட்டார்கள், என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்கிட்ட பேசுகிறதுக்கு பெருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த 2-3 வருஷத்தில் நடந்த அதிசயம் அற்புதம் என்ன? ஸோ மனசு இருந்துச்சுன்னா மார்க்கம் இருக்குது, மனசு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரிய படிப்பை படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காமல் வேறு எதுலையாவது ஸ்கில்டாக இருக்கலாம். ஆனால் மனசு மட்டும் இல்லைன்னா படித்த படிப்பும் வேஸ்ட்டு, உங்கள் திறமையும் வேஸ்ட்டு. ஸோ எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், மனசில் நம்பிக்கையை விதைச்சிடுங்க. இது வரைக்கும் விதைக்கலை, ஏன்னா விதைக்கப்பட்ட இடம் சரியான இடத்துல அதை விதைக்கலை. ஒரு விதையை விதைக்கணும்னா அந்த மண்ணை பக்குவப்படுத்தணும், சரி பண்ணி தான் விதைக்கணும். சும்மா எடுத்த உடனே விதை போட்டுற முடியாது. தண்ணி ஊற்றுறன்ற பேரில் தண்ணி ஊற்றியும் அதிகமாக ஊற்றினாலும் அந்த விதை உயிரோடு இருக்காது, இல்லை தண்ணி ஊற்றலைனாலும் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், என்ன செய்யணுமோ அதை தான் நாம் செய்யணும். ஸோ இது எல்லாமே செஞ்சுட்டா வாழ்க்கை மாறிடுமா? எஸ், ஏன் மாறாது? இன்னைக்கு காலை என்ன சொன்னோம், 10 நாள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பிக்கஸ்ட்டு ஒரு டைமிங் இருக்குது. அந்த 10 நாள் 11 நாள் என்ன பண்ணணுன்றதே அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஆனால் கடவுள் காப்பாற்றுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னமும் ஜென்மங்கள் எடுக்கணும். உங்கள் வாழ்க்கை மாறாது, உங்கள் பயணம் மாறாது. உங்களுக்கு சங்கடங்களும் சிக்கல்களும் நோய்களும் நொடிகளும் வந்து கொண்டே இருக்கும். என்னது, எல்லாமே வரும். அப்போ வரக்கூடாதுன்னு நினச்சா என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ஷன் எங்கே இருந்து? ஒரு மோசமான செயலில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். அந்த பாதுகாத்துக்கிறதுக்கு தான் சில வழிகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இங்கே நடக்குது. ஆனால் அத்தனை பதிவுகளும் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பதிவுகளாகவே கடவுள் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஸோ எத்தனை பேரோட வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏக்கங்களாகவே இருக்குது தெரியுமா? ஸோ ஒரு ஏக்கங்கள் கூட வெற்றி அடையலை. நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கே நிறைய பேர். ஆனால் வாழ்க்கையில் வாழ முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர். ஏன் நம்மளால் முடியாது, எதற்கு நம்மளால் முடியாது, இந்த கேள்வியை யாரும் கேட்கறது இல்லை. உன்னால் முடியாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஆமாம் சாமி போடுறோம். ரெண்டாவது, யாருமே சொல்லலைனாலும் ஆமாம் சாமி போடுறோம். ஆமாம், என்னால் முடியாது. முடியுன்ற வார்த்தைக்கு யாருக்குமே முன்னாடி வரல. முடியாதுன்ற ஒரு மோசமான வார்த்தைக்கு மட்டும் அதை நாம் சொந்தம் கொண்டாடுறோம், அதை சுமக்கிறோம்.
ஸோ எதை அதிகமாக சுமக்கிறோன்றதை பார்க்கணும். எதை அதிகமாக சுமக்கிறோம்? அவநம்பிக்கையும் காயமும் துன்பத்தையும் அவமானத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கோம். வேறு எதையுமே சுமக்கலை, சுமக்க மனசு வரலை. நான் ஒன்று கேட்குறேன், ஏதோ ஒன்று சுமக்கிறீங்க. அப்போது ஏதோ ஒன்று சுமக்கிறதுக்கு எது நமக்கு பிடிச்சதோ அதை சுமக்கலாமே. எது நமக்கு பிடிக்குதோ அதை சுமக்கலாமே. அப்போது இந்த பாதையில் 1-2 பாதை இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு பாதையில் நீ நடந்து தான் ஆகணும். அதுக்கு ஏன் இந்த மோசமான பாதையில் நடக்கணும்? இந்த பாதையில் நடக்கலாமே, நல்ல பாதையில். கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லி பயந்து நம்ம ஏன் ஒதுங்குறோம்? கஷ்டங்கள் வரதானே செய்யும். ஒரு சின்னதாக முள் குத்துனா கூட முள் குத்திடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அதே இடத்துல நம்ம உட்காந்துடுறோம். அதை தாண்டி போக முடியல. ஸோ பல பேரோட வாழ்க்கைகள் இங்கே தான் பிரச்சனைகளாக உருவாகுது. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாபமாக மாறுது. அதை வரமாக மாற்றிக்க தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். இருக்கிற சாபத்தை எல்லாம் வரமாக்கணும். கேட்குறீங்களா இல்லையா கடவுள்கிட்ட? அப்போது சாபம் தர பாதையில் போகிறத நிறுத்தினா தானே வேறு பாதையில் செல்ல முடியும். அந்த பாதையில் தானே வரம் தரும் பாதைகள் இருக்குது. வரங்கள் அங்கே தானே இருக்குது. ஸோ ஏன் சாபங்களையே கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கோம்? வரம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, நல்ல தெளிவான மனநிலை கொண்ட வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கையில் வெற்றிகரமாக சிந்திக்கக்கூடிய பாதைகளும் இருக்குது. ஆனால் பயணத்தை மட்டும் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கலையே. அப்போ இது யாரை குறை சொல்கிறது? இது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதாவது என்ன கஷ்டம்? நீங்கள் உடனே சொல்லலாம், ஆமாம் இது கஷ்டமான பாதை. அப்படி இல்லை. எல்லாம் தெரிஞ்சும் எல்லாம் புரிஞ்சும் வாழ்க்கையில் எதையுமே உங்களால் போராட முடியல அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது சாயப்பாக்கு தெரியுமா? ஸோ இங்கே போராடி தான் ஆகணும். போராட்டம் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம ஒரு மோசமான விஷயத்தை உருவாக்கிட்டோம். இப்போ உருவாக்கப்பட்டது அதை அழிக்கணும். அதை அழித்தாதான் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். அப்போது எத்தனை விஷயத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க தெரியுமா? பல மோசமான விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் எடுக்கணுன்றத தாட் இருக்குது. அப்போது அதற்கு தகுந்த உழைப்பு அங்கே செலுத்தணுமா இல்லையா? உங்கள் பின்னாடி முன்னாடி எல்லா பக்கமும் கடவுள் உங்கள் கூட துணை இருக்கிறார். என்னைக்கு நீங்கள் அவர் சொல்லும் வழியில் அவர் போகின்ற சொல்லக்கூடிய அவர் ஒரு இடத்த வழிகாட்டுறாரு. அந்த பாதையில் போனால் வரக்கூடிய கஷ்டத்துக்கோ வரக்கூடிய நஷ்டத்துக்கோ அவரே பொறுப்பாவார். வேறு ஒருவரும் பொறுப்பு இல்லை. யார் பொறுப்பாவா? அவரே பொறுப்பாவார். ஸோ இதுதான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதை நாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவில் நம்ம வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும். செல்வாக்கு மிக்கவர்களாக வாழணும், புகழ் பெறுபவர்களாக வாழணும், சங்கடம் இல்லாமல் வாழணும், வாழ்க்கையில் வெற்றிகரமான மனிதராக வாழணும். இது மாதிரி லட்சக்கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அத்தனையும் முடியாமல் அப்படின்றது எதுவுமே இல்லை. முடியாதுன்றது ஒரு வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா கடவுள் துணை இருக்கும்போது முடியாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு கணமும் அந்த நம்பிக்கை உங்கள் கூடவே இருக்கணும். கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்றத நாம் மேலோட்டமாக தான் பார்க்குறோம்.
ஆழ் மனசில் அது போய் சேரலை. ஸோ தொண்டை வரைக்கும் இருக்குது, நெஞ்சு வரைக்கும் இருக்குது. ஆழ் மனசில் அந்த எண்ணங்களை முதல்ல சேர்க்கணும். நிறைய விஷயங்கள் ஆழ் மனசு தான் தீர்மானிக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய கனவுகள் வந்தாலும் அந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களாகவே கனவுகளாக மாறுகிறது. நிறைய பேருக்கு மோசமான கனவுகள் தான் வரும். நல்ல கனவுகள் அப்படின்றது வெகு சிலருக்கே. பல பேருக்கு மோசமான கனவுகள் மட்டும்தான் வரும். அதெல்லாம் அந்த ஆழ் மனசோட தாக்கம், ஆழ் மனசில் இருக்கக்கூடிய மோசமான பதிவுகள். அந்த பதிவுகள் எண்ணங்களாக மாறி, அந்த எண்ணங்கள் செயல்களாக மாறி, செயல்கள் ஒரு விளைவை கொடுக்குது. அந்த விளைவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றது தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாகவோ தோல்வியாகவோ அது தீர்மானிக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் நினச்சி பாருங்கள், நம்ம எதை பற்றி அதிகமாக பேசுகிறோம்? எத்தனை விஷயங்கள் செய்யணும்னு நினச்சி இப்போ வரைக்கும் செய்யாமல் இருக்கோம்? ஏன் செய்யாமல் இருக்கோம்? எதுக்கு செய்யாமல் இருக்கோம்? அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். தெளிவே இல்லாத வாழ்க்கையை வாழும்போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய கஷ்டங்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையை அது உருவாக்குது. ஸோ சோதனைகள் எங்கே அது உருவாக்குதுன்னா, இந்த இடத்துல இருந்து தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மோசமான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேருது. இதை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது தெரியுமா? உங்களுக்கு இருக்குது. அதற்கு அப்புறம் கடவுளுக்கு இருக்குது. முதல்ல உங்கள் பொறுப்புகளை நீங்கள் சரி பண்ணாமல் கடவுளை இதை செய்ய அதை செய்யன்னு கேட்கவே கூடாது. ஸோ நீங்கள் முதலில் அனைத்தையும் தீர்மானியுங்கள். பல விஷயங்கள் இந்த இடத்துல தவறிட்டோம் அப்படின்னா அது நடக்காமல் போயிடும். ஒரு விஷயங்களும் நாம் எங்கேயோ தொலைச்சிட்டு வேற ஒரு இடத்துல தேடிட்டு இருப்போம். ஸோ வாழ்க்கையையும் அதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். தொலைச்சது ஒரு இடம், தேடுறது வேறு இடம். ஸோ தொலைச்ச இடத்துல தேடினா தான் தொலைச்சது கிடைக்கும். என்னோடய கீயை நான் ஆஃபீஸில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது அந்த கீ இல்லை, வேறு ஏதோ கீன்னு வச்சுக்கோங்க, அந்த கீ இல்லை. நான் போயிட்டு எதிர் வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்க முடியுமா? நான் எதிர் வீட்டுக்கு போயிருந்தா அங்கே கேட்கலாம். நான் எதிர் வீட்டில் போகலை. அப்போ நான் எந்தெந்த இடத்துல போனனோ அந்த இடத்துல நான் போய் தேடினா அது கிடைக்கும். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதை தான் ரொம்ப தெளிவாக பண்ணுறோம். எது தெளிவாக பண்ணக்கூடாதோ அதை ரொம்ப 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 தெளிவாக பண்ணுறோம். அப்போ எதுக்கு நாம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், அது எப்படி நம்மளை வாழ்க்கையை மாற்றுது, ஸோ எந்தெந்த விஷயங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கை சிறப்பான ஒரு இடத்துக்கு அதை அழைச்சிட்டு போகுதுன்றதெல்லாம் நாம் யோசிக்கணும்ல. அது யோசித்தா தானே அடுத்தடுத்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும். அப்போ அதற்கு உரிய ஒரு வாய்ப்பை கடவுள் வழங்குறாரா இல்லையா? ஸோ டெஃபினட்டாக கடவுள் வழங்குறாரு. அவர் எப்படி வழங்குவார்? வீட்டில் வந்து கதவை தட்டி, இந்தாப்பா சந்தோஷ், உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாரா? ஸோ நம்ம அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். கடவுளை வணங்கியாச்சு, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியாச்சு, ஸோ இது எல்லாம் தீர்ந்துடும். இப்படி நினச்சவங்க எத்தனை பேர்? ஸோ எத்தனை பேரோட வாழ்க்கையில் மாறி இருக்கு? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஸோ இதுக்கு பாசிபிளே கிடையாது. நீங்கள் ஷீரடிக்கு வருஷத்துக்கு 10 தடவை போனாலும் அதனால் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. அது உங்கள் மன ரீதியான விஷயங்களாக இருக்கும். ஆனால்
அதை விட ஒரு பெரிய சக்தி உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வழியில் சென்று தொலைச்சதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு தேவை. இங்கே நிறைய பேருக்கு ஷீரடி போயிட்டு வந்தால் பிரச்சனை தீர்ந்துடும்னு நினைக்கிறோம். அப்போ ஷீரடியிலையா உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிங்க, இல்லை திருப்பதியிலையா உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிங்க? ஷீரடிக்கு போங்க, திருப்பதி போங்க, நன்றி சொல்ல போங்க, சந்தோஷத்தை கடவுள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஆனந்தமாக போங்க, ஆனந்தமாக வாங்க. கடவுளை பார்த்த ஒரு திருப்தி, கடவுளை பார்த்த ஒரு திருப்தி, கடவுள்கிட்ட சந்தோஷமாக அவரோட முகத்தை சந்தோஷமாக பார்த்த ஒரு திருப்தி. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பிரச்சனைக்காக கடவுளை நோக்கி போகிறவங்களுக்கு கடவுள் காப்பாற்றுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் நம்பிக்கையை நான் வீண் போக விருப்பலை. உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும், நான் தப்பு சொல்லலை. ஆனால் கோயில் குளத்துக்கு போயும் எனக்கு பிரச்சனை தீரலன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்குமே கடவுள் கோயிலுக்கெல்லாம் போன ரொம்ப ஆசை. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒரு கோயிலில் வந்து மனப்பூர்வமாக நேரத்தை கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ஆசைகள் ஜாஸ்தி. ஸோ நன்றி உணர்வோடு போகணும், நன்றி உணர்வோடு வெளியில் வரணும். கண்ணீரோடு போய் கண்ணீரோடு வர வேண்டாம். ஏன்னா தொலைச்ச இடத்துல தேடணும் வாழ்க்கையை. தொலைக்காத இடத்துல தேடிக்கிட்டு இருந்தால் அது எந்த இடத்துலையும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம் அன்பே சாயில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ எதிர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் கை கொடுக்காது. தோல்வி கூட உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். ஸோ துன்பம் கொடுப்பதற்கு காரணம் இன்னொரு துன்பத்தை அழிப்பதற்காக. ஸோ இதெல்லாம் பேசல சொல்லியிருக்கோம். ஒரு சாரம் ரீசண்டாக ஏதோ என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசும்போது இந்த கஷ்டம் துன்பத்தை பற்றிலாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு நண்பனாகி உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. என்னடா அவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. சரி, நம்ம கஷ்டத்தை நண்பன் மாதிரி பார்த்து தான் அவங்க கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை உள்ளவங்க. அப்போது நம்ம சொல்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது போல். அப்போ நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கும்போது அவங்க ட்ரை பண்ணி கடைசியில் அவங்களுக்கு கஷ்டம் துன்பம் அவங்களுக்கு நண்பனாக போயிடுச்சு. ஸோ ஒரு சொட்டு கண்ணீர் கூட அந்த கஷ்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது இல்லை, அந்த துன்பத்தை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது இல்லை. ஸோ என்ன நடந்தது? நம்ம சொன்னது நடந்துச்சு. ஸோ பயம் அப்படின்றது உங்கள் அகராதியில் இருக்க வேண்டாம். நீங்கள் யாருக்கு பயப்படணும்? நல்லவங்களுக்கு பயப்படுங்க, கடவுளுக்கு பயப்படுங்க, அவ்வளோதான். வேறு யாருக்கிட்டையும் எங்கேயும் எப்பையும் நிச்சயமாக நீங்கள் தயவு செய்து பயந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அது மேலும் மேலும் நீங்கள் எவ்வளவு தான் நல்லவராக இருந்தாலும் சரி, ஒரு பயம் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிடும். எல்லா விஷயமும் கம்ப்ளீட் சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சாப்டரே க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இந்த பயம் சந்தேகம் நம்ம வாழ்க்கையில் அப்படி நடந்துடுமோ, நம்ம வாழ்க்கையில் அப்படி நடந்துட்டா நான் என்ன செய்வேன்? ஸோ வாழ்க்கை பற்றி ஒரு பயம், வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்வோமான்ற சந்தேகம், இந்த ரெண்டும் தான் ஒரு மனுஷனுக்கு பயங்கரமாக நிற்குது. அவனை ஃபுல்லாக நிரப்புறதே இந்த பயமும் சந்தேகம்தான். இது மட்டும் அவனை நிரப்பலை அப்படின்னா இந்நேரம் எத்தனையோ கோடி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். பல அற்புதத்தையும் பல அதிசயமான சூழ்நிலையையும்
அது நிச்சயமாக உருவாக்கி தந்திருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையோட நம்பிக்கையோட செயல்படுங்க. அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மேலே திணிப்பாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் முடிவு பண்ணிடுறது யோசிச்சு பண்ணுங்க. உண்மையிலேயே நான் அப்படிப்பட்டவன் தானா? ஒரு மனுஷங்க எதிர்மறை எண்ணங்களை என் மேலே வைக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அப்படிப்பட்டவன் தான் நானா? அப்போ அப்படிப்பட்டவனாக இருந்தால் அதை மாற்ற முயற்சி பண்ணணும். அதை இல்லை அப்படி இப்படி சொல்லி ஆர்கியூ வேண்டாம். ஆர்குமெண்ட் தேவை கிடையாது. ஆர்குமெண்ட் இருக்கிற சுத்த பைத்தியக்காரத்தனம். ஸோ எங்கேயுமே நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூ பண்ண உங்களுடைய பலகீனங்கள் அத்தனையும் வெளியில் வந்துடும். நம்ம இன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தோமோ இல்லை சாய் 365 பேசியிருந்தோமோ தெரில. ஸோ ரகசியத்தை வெளியில் சொன்னால் இப்போவே உங்கள் தோல்விகளை நீங்கள் எழுதிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போவே அவமானத்தை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போயே ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு மனுஷனாக மாற போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் கீழே விழுந்து கிடக்கிறோம். மேலே வர எவ்வளோ முயற்சி பண்ணணும் தெரியுமா? அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப கஷ்டம். பல பேர் மிடில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் நாம் எங்கேயோ கீழே தொங்கிட்டுருக்கோம். ஒரு மோசமான இடத்துல நாம் இருக்கோம். அப்போது அந்த இடத்துல இருக்கும்போது அதில் மீளணுன்ற ஒரு தாட் ஒன்று வைக்கணும். அதே போல் பொறுமையோட நம்பிக்கையோடு அதை செயல்படுத்தணும். நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் கீழே விடக்கூடாது அந்த உள்ளுணர்வை வச்சுக்கிட்டு. ஆனால் அது பயமாகவோ எதிர்மறை எண்ணங்களாகவோ இல்லை சந்தேகம் கொண்டதாகவோ இருந்துடக்கூடாது. அதுவும் முக்கியம். ஒரு முள்ளு மேலே ஒரு துணி விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ துணியை வேகமாக இழுத்தா முள்ளுக்கு பிரச்சனை கிடையாது, துணிக்கு பிரச்சனை. துணி கிழிஞ்சு போயிடும். ரைட்? துணி சுத்தமாக கிழிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். பார்த்து பத்திரமா. முள் போன பிரச்சனை கிடையாது. முள் உடஞ்ச என்ன உடையாட்டி என்ன, அது முள். ஸோ இது வாழ்க்கை கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு 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 பெரிய எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது நான் இந்த மாதிரிகள் இருந்தால் தான் என்னால் முன்னேற முடியும்னு சொல்லி ஒரு கற்பனையை உருவாக்கி அதில் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போயிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுள் தான், வசதி இல்லை தான். ஸோ வசதி இல்லைன்னு ஒரு குறை இருக்குது, அது எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஆனால் இது குறையாக இருக்குதுன்னு நினச்சி அங்கே இருந்துட்டா யாருக்கு என்ன லாபம்? ஸோ என்ன கெயின், என்ன லாஸ்? ஸோ இதை பிரித்து பார்த்து தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும். இங்கே பல அவமானங்களை சந்திச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் எழுந்திருக்கும்போது இந்த பல அவமானங்கள் என்ன ஆகும்னா நம்மளை மறுபடியும் முடிவிடா செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு அது அப்படியே குறைஞ்சிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த இடத்துல வேகமாக நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வேகமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி பல விஷயத்தை நாம் தீர்மானிப்போம். அப்போது அந்த பதட்டமும் அந்த அவசர புத்தியும் உங்களை பெரிய அளவில் பின்னுக்கு தள்ளிடும். அப்போ அந்த இடத்த நம்ம சரி பண்ணணுன்னா அப்போ பொறுமையோடும் நிதானமாகவும் நாம் கரை சேர வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா எதெல்லாம் நீங்கள் அவசரப்படுறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வந்த ஒரு வினாடியும் ஒரு சந்தர்ப்பங்களும் அடுத்த நிமிஷமே அதை அழிக்கிற மாதிரியான
பல விஷயத்தை அது உருவாக்கும். அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக நம்பிக்கையோடு சாய்ப்பா என்ன சொல்லியிருக்காரு, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய வாழ்க்கையை வாழு. அவர் ஏன் அந்த வார்த்தைகளை சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தைகள் சொன்னதன் நோக்கமே உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான். அதற்காக தான் அவர் அந்த பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பொறுமையும் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மறுபடியும் கீழே 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 விழுந்துருவீங்க. கீழே விழுந்து மறுபடியும் எழுந்திரிச்சு, மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் எழுந்திருச்சு. ஸோ இந்த மாதிரியான டீலிங்ஸ்லாம் வேண்டாம். பொறுமையாக போனாலும், பொறுமையாக இருந்தாலும், ஸ்லோவாக போனாலும் நாம் கீழே விடக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வோட, ஒரு அவேர்னஸோட அந்த பயணத்தை நீங்கள் பயணப்படணும். அப்பொழுது தான் அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய வெற்றிகள் ஒரு பெரிய வெற்றிகளாக உங்களுக்கு மாறும். ஸோ என் லைஃப்பில் டோட்டலாக எனக்கு 2 வருஷம், 2லேருந்து 3 வருஷம் ஆச்சு. 2ல் இருந்து 3 வருஷம். நான் இதை ஷார்ட் பீரியட் தான் சொல்லுவேன். ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்க, நான் 6 மாதமாக அன்பே சாய் ஆடியோ கேட்குறேன், சாய்ப்பா நம்புகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலை அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் பொறுமையோடு இருக்கும்போது தான் பெருமையாக வாழ முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ பொறுமை உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அப்போ எதிர்மறை எண்ணங்கள் பல பேர் உங்களை போட்டு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம விழாமல் பார்த்துக்கணும். திரும்பவும் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இடம் இருக்குது, அங்கே போட்டி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் போட்டு ஜெயிக்க முடியுமான்றதை பார்க்கணும். ஜெயிக்க முடியலைன்னா அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு வர்றது ரொம்ப புத்திசாலித்தனம். இல்லை போட்டி வந்துடுச்சு, நான் ஜெயிக்க தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் தோல்வியை தழுவும் போது மறுபடியும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் டெஃபினட்டாக குறையும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நாம் நம்மளை அழிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுதான் இங்கே ஒரு பெரிய 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 பிரச்சனையாகவே இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.